ஐயனார் வழிபாட்டுல மெயின் போர்ஷனே மர்கழி கோசலார் தான். மர்கழி கோசலார் தான் மெயின் தலைக்கட்டு. 3 ஐயனார் இருப்பாங்க. 3 ஐயனார் வகைகள் இருக்கும். அதுல முதல் ஐயனார் வகை தான் மர்கழி கோசலார். அப்புறம் அந்த ஆசிரமத்துல வந்து ஒரு விஷயத்த மெயினா பண்ணியிருக்கானுங்க. நிலைக்கதை வைப்போம் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள நம்ம நிலைக்கதை வைப்போம்ல, இதை அறிமுகப்படுத்துறது இவங்க வந்து கொடையா கொடுத்ததே இந்த ஆசிரியர் தான் சொல்றாங்க. அதாவது நாகரிகமா எப்படி வளர்ந்த ஒரு கும்பலை இவங்க வந்து இந்த நிலைக்கதை வச்சு இவங்க நாகரிகப்படுத்தினாங்களாம். இந்த நிலைக்கதவுன்னு சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லை கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 கம்பு கல்லை வச்சு மேல ஒரு போட்டிருப்பாங்க, நிலக்கதவு மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இதுதான் இந்தியா கேட். வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா ஒரு கேட் மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல, இந்த கேட்டை வச்சவங்க போடலாம் பெரிய கேப் மாதிரி பயலுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். வணிக கும்பல். நாங்க வந்துட்டு போன எல்லைடா, நாங்க வந்துட்டு போன இந்த இடத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். வெள்ளையர்கள் உள்ள, அதாவது சொல்றது, நான் ஆரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு கேட் மார்க்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ஒரு கேட், நாங்க இங்க இருந்தா வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட் வைக்கிறாங்கல்ல, இந்தியா கேட், இந்த மாதிரி கேட்லாம். ஸோ அந்த மாதிரி கேட்லாம் காரணம் என்னன்னா இவங்க தான் வைக்கிறாங்க. அந்த கேட் பக்கத்துல ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும், ஒரு தூபி மாதிரி இருக்கும். இதுதான் ஈஜிப்ட்ல பிரமிடுக்கு பக்கத்துலயும் இருக்கும். இதுதான் பாபிலோன் சிவிலைசேஷன்லயும் இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரே கும்பல்ன்ற அடையாளம் இதெல்லாம். அதுதான் இங்க நிலக்கதவு டிசைன்லாம் யார் பண்ணுவா? இங்கே ஒரு கும்பல் இருக்கு, பெரிய லெவலில் வணிகம் பண்ற கும்பல் இருக்கு, உண்மையில இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா பல பேர் வெளிநாட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட சொத்து பத்துலாம் இன்னும் பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருக்கு. 18 படி கும்பல். அந்த 18 படி கும்பல்லாம் கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க நிலக்கதவுலாம் கிராண்டா பண்ணுவானுங்க. அவங்களோட வீடு எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும், தரமா செய்வாங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் யாரு பண்ணது? இந்த வணிகர் கும்பல். ஸோ நிலக்கதவே கொடையா கொடுத்தாங்க இவங்க தான் சொல்றாங்க. நிலக்கதை மட்டும் தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கஜலட்சுமின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்சு காமாட்சி விளக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது காமாட்சி விளக்கு நீங்க பேரு, ஆனால் அங்கே இருக்கிறது கஜலட்சுமின்னு சொல்றாங்க. மாதங்கி அவங்க பேரு. ஸோ அதையும் இவங்க தான் கொடையா கொடுத்தாங்க. மாதங்கினா யாரு? ஸோ கொஞ்சம் தேடி பாருங்க, விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அது மட்டும் கிடையாது, இந்த சமணம், பௌத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளாஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு யூனிக்கான விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த ஐயனார் வழிபாட்டுன்னு சொல்றோம்ல, இந்த 3 பேர் சொல்றாங்களா, அவங்களோட பேர் என்ன? சாத்தனர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரமன், பரமு அப்படின்னு சொல்ற ஒரு பேர் வழக்கும் பேர்லாம் இருக்கும்ல, இந்த பேர்லாம் எங்க இருந்து வருதுன்னா பரமசாஸ்தா அப்படின்ற பேர். சாஸ்தான்ற பேர்னா சாத்தன், பரமசாத்தான்னு சொல்றது. அதாவது இந்த வணிக கும்பல்ல டாப்ல இருக்க ஒரு ஆள், அவங்க கிரேட் கிடைக்கும்ல, கிராண்ட் மாஸ்டர்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இலுமினேட்ல வந்து 33 டிகிரி ஃப்ரீமேஷன்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிரேடு. ஸோ அவங்க தான் பரமசாஸ்தான்னு சொல்லி சாஸ்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாத்தான்ற கிரேடு அவங்களுக்கு. ஸோ அவங்களையும் குறிக்கிறாங்க. இந்த 3 பேர் சொன்னோம்ல, இந்த ஐயனார்ல 3 பேர் சொன்னோம்ல, அவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு. நம்முடைய ஆசிவகம் வந்து தமிழர்கள்கிட்ட ரொம்ப ரூட் பைக்கிட்ட நல்லா பழகிட்டாங்க. இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, அந்த கலவர யுத்தம் நடந்துச்சுல, களப்பிரர் காலம். அந்த களப்பிரர் காலத்துல இது எல்லாமே அமைதியா இருந்துச்சு. அந்த டைம்ல சைவமும் வைணவமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சைவம் உள்ள நல்லா வேர் உண்ட ஆரம்பிச்சிருச்சு, புத்தமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பல்லவர்கள் அடுத்தவங்களாம் வராங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர், இந்த டைமிங் எல்லாம் திருப்பி பூம் ஆகுது. அதாவது ஆசிவகம்னு சொல்லி சைவம் வளர ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் சோழர்கள் திருப்பி ரீபிரத் ஆகிறாங்க. இந்த கலவர யுத்தமும் கொஞ்சம் இருண்ட காலமா இருக்கு. அது இருண்ட காலத்துல தான் சைவமும் வைணவமும் உள்ள வருது.